சொல்றேன் தெரியல வாய மூடுற கவி ஃபர்ஸ்ட் பண்ற கேஷ் யார்கிட்டே கேட்டு எழுதிட்டு சாமி வந்திருக்கடா நீ வந்ததே ரொம்ப நேரமாச்சு ஓ சாமி ஏற்கனவே வந்துட்டான் ஆனா இப்போ வந்திருக்கிறது நான்டா நான் கருப்பண சாமி நம்ம கருப்பண்ணசாமி துடியான தெய்வமாச்சே அதனாலதான் நம்ம சாமி மேல வந்து இறங்கி இருக்கு யாரு குத்தவரை பண்ணாங்களோன்னு தெரியலையே அவங்கள கருப்பண்ணசாமி என்ன பண்ண போதோ தெரியலையே ஐயா கருப்பண்ணசாமி பேசி கேட்டு பண்ணிக்காதில்ல அவன்தான் ஏதோ வளரிட்டு இருக்கான் நீ தைரியமா சாமி வந்ததும் வழக்கமா கேட்கறதுக்கு யாரும் கேட்க மாட்டாங்களே இப்ப என்ன பண்றது அப்பா கருப்பு உனக்கு என்னையா வேணும் ஏதாவது குத்த குறை இருந்தா சொல்லியா நல்ல வேலை யாராவது கேட்டாரே சொல்லு நீ கேட்டது ஒரு நல்ல கேள்வி இங்க ஒரு குத்த குறை நடக்க பாக்குது அதுக்காகதான் நான் அர்ஜென்டா இங்க வந்தேன் சாமி வந்தீங்களா கையில வந்தீங்களா நாளைக்கு நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போறோம் கவி நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு காலபிட்டி நாளைக்கு பர்த்டேடா இப்போ வந்து சொல்லிட்டு போனாங்கடா சின்னம்மாலாம் எத்தனை மணிக்கு இப்பதான் நாங்க பால் ஊத்திட்டு வரும்போது நாளைக்கா அப்போ சாயந்தரம் சுப்ரியா சாமி சரி ஆமா அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது போன தடவை பாப்பா பர்த்டேக்கு ஐஸ் கேக்கு அஜித் மாமா பாப்பா பர்த்டேக்கு ஐஸ் கேக்கு நம்ம தான் போல ஆமா போல கொடுத்து அனுப்பிச்சாங்களே இந்த தடவை போறோம் கலைக்கு சூத்த கிழக்கிறோம் நான் சாயந்தரம் நீ
என்னங்க பண்ணுவேன் கவி? நானும் கூட மாடெல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டு கம்மி கிளம்பும்போது அப்படியே நீ போயிடுவேன். சுத்தம் முடுற நீ நீ சுத்தம் முடுற. ஹாப்பி ஹாப்பி பொங்கல். இல்ல திருநீர் வச்சு கருப்பண்ணை அவ மலையேத்தியா என்ன வச்சு கையில வருவா என்ன தலை துண்டு எனக்கு என்னாச்சு மச்சான்? சாமி சாமி உனக்கு சாமி வந்துருச்சு சாமி. மண்பானையில தான் பொங்கல் வைக்கணும்னு சாமி உத்தரவு போட்டுச்சு சாமி. ஆமா சாமி ஆமா. இல்ல சார் புதுசா வெங்கல பானை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதான் வெங்கல பானை. அதை கெட்டி உதைச்சு வெளியே தள்ளிட்டு மண்பானையில தான் வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா இதோ அங்க இருக்கு பாரு. அங்க பாருங்க. சாமி பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் போயிட்டு இருக்குது. சீக்கிரம் போய் மண்பானையை வாங்கிட்டு வந்துருங்க. சரி மாமா நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அது நான் போய் மண்பானை வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி சூப்பரா கலக்கிட்டடா. சாமி அந்த மாதிரி அசத்திட்டு அது இப்பதாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யாவோட அம்மா போட்ட ஆட்டத்துக்கு அந்த கருப்பு சாமியை வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனா வந்தது கருப்பணசாமி இல்ல, இந்த ஆசாமிதான். சாமிநாத சாமிதான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அதுல நம்மளையும் அத்தை மாமாவையும் சத்யாவோட அம்மா அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்கல்ல, பதிலுக்கு அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி சாமி பிளான் பண்ணி சாமிநாத சாமி வந்த மாதிரி நடிச்சு சத்யாவோட அம்மா வாங்கி வந்த வெண்கல பானைய உதைச்சு அவங்க தலைமையில ஒரே போட போட்டான்ல. ஹாப்பி பொங்கல்னு சொல்லும்போது என்னடா கருப்பணசாமி ஹாப்பி பொங்கல்னு சொல்லுதேன்னு மண்டையில ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா சூப்பரா நடிச்சீங்க சாமி. என்ன நான் தான் இந்த பொங்கல் சங்கட பொங்கலா போயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சந்தோஷ பொங்கலா மாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சிஸ்டர், எனக்கு போய் நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு